ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வசந்தன். நான் அட்வொகேட்டாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேஸ் பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கியுள்ள தீர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்பு வழங்கினது பார்த்தீங்கன்னா, நீதியரசர் நிர்மல்குமார் அவர் தான் வழங்கியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வந்தீங்கன்னா, இப்போ 2வது மாதம் பிப்ரவரி 9/2/2026 தான் வழங்கியிருக்கிறாங்க. இது ஒரு செக் கேஸ் அப்பீல். இந்த செக் கேஸ் அப்பீல் வந்து இந்த ஹைகோர்ட்டில் வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 கோர்ட்டில் நடந்திருக்கு. ஒன்று விசாரணை நீதிமன்றம் ஜுடிஷியல் மெஸ்ஸில் ஜார்ஜ் டவுன் நடந்திருக்கு. அந்த ஜார்ஜ் டவுனில் வந்து கேஸை ஃபைல் பண்ணது பார்த்தீங்கன்னா, கமலேஷ் குமார் சுரானான்னு ஒரு கம்பெனி அவங்க பிஏ மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு எதிரானா சாலமன் ஜான் அவர்களுக்கு எதிராக. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாலமன் ஜான் அவர்கள் 1,70,070,000 ஒரு செக்கு கொடுத்ததும் அந்த செக்கை வந்து கலெக்ஷன் போடுறப்ப பணம் இல்லைன்னு திரும்பி வந்ததுனால இவர் செக் மோசடி செஞ்சதாக இவன் மேலே வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு வந்து விசாரணை நடைபெற்று 1/8/2018 முதல் தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பில் வந்து சாலமன் ஜான் அவர்கள் குற்றவாளி என்றும் அவருக்கு ஒரு வருட சிறை தண்டனை மற்றும் காம்பன்சேஷனாக வந்து இந்த செக் அமௌண்ட் 1,70,070,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்புலால் பாதிக்கப்பட்ட சாலமன் ஜான் அவர்கள் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து அப்பீலுக்கு போகிறாங்க. அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து அப்பீலில் வந்து அவருக்கு விடுதலை பண்ணுறாங்க. அந்த விடுதலை எதிர்த்து தான் இந்த ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. திரும்பவும் அந்த கம்பெனி சாலமன் ஜான் கம்பெனி வந்து கமலேஷ் குமார் சுரானான்ற கம்பெனி வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது முதல்ல வந்து கம்பெனி ஃபைல் பண்ணுறாங்க, அதில் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. 2வது கோர்ட்டில் வந்து ஒரு சாலமன் ஜான் ஃபைல் பண்ணுறாரு, அதில் சாலமன் ஜான் ஜெயிச்சிடுறாரு. இப்போ திரும்ப 3வதாக வந்து இந்த ஹைகோர்ட்டில் வந்து திரும்ப அந்த கம்பெனி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க அந்த செஷன்ஸ் கோர்ட்டு வழங்கின தீர்ப்புக்கு எதிராக. இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 2 கோர்ட்டில் நடந்த விசாரணை தீர்ப்பையும் ஃபுல்லாக வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு இவங்க வந்து இந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு விரிவாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். லீகல் எய்ட் கவுன்சில் மூலமாக வந்து இங்கே வந்து அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லீகல் எய்ட் கவுன்சில் வந்து ஒரு ரெஸ்பாண்டர் சைடு சாலமன் சாருக்கு வந்து அப்பியர் ஆகி சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வாங்கினது வந்து 90,000 அமௌண்ட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 அமௌண்ட்டு கொடுத்துட்டாரு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு 55,000 அமௌண்ட் மட்டும்தான். அது வாங்கினது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வெஹிக்கிள் லோன் தான் வாங்கியிருக்கிறாரு. வேறு மற்ற கடன் எதுவும் வாங்கலை. அந்த மாருதி ஒரு வேனுக்காக அந்த கடன் வாங்கினதாகவும் ஃபினான்ஸ் இவங்க பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவங்க வந்து இந்த கேஸில் வந்து வாங்கினது வந்து ஒரு வெஹிக்கிள் லோன் தான். அந்த வெஹிக்கிள் லோனை வந்து அடைக்கலை, அதில் டியூ பெண்டிங்கை வச்சிருக்கிறான்றதுக்காக வந்து இவருக்கு ஷூரிட்டிக்காக கொடுத்த செக்கை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணி அந்த டியூ அமௌண்ட் கட்டலைன்னு சொல்லி இந்த செக்கை வந்து கலெக்ஷன் போட்டிருக்காங்க. 1,70,070,000 அமௌண்ட்டு கூடுதலான அமௌண்ட்டு போட்டு கலெக்ஷன் போட்டிருக்காங்க. அந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து சஃபிஷியன்ட் ஃபண்டு வந்து அந்த இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆனது அப்படின்னு சொல்லி லீகல் எய்ட் கவுன்சில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்ளண்ட் கம்ப்ளைண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது இவர் வந்து ரெஸ்பாண்டர் சாலமன் சார் இருக்கார்ல, அவர் வந்து வேறு பிஸ்னஸ்க்காக வந்து அவங்களுக்கு லோன் வாங்கின மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணலை. இது வந்து ஒரு பெரிய டவுட்டு. அவங்க உண்மையிலே அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கிற மாதிரி கோர்ட்டு ஃபீல் பண்ணலை. ஏன்னா உண்மையிலே அவங்க பிஸ்னஸ் வாங்கினா அந்த என்ன பிஸ்னஸ்ன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தோன்றாங்க. அப்புறம் சிடி காப்பி எல்லாமே அந்த மாருதி வேனோட எல்லாத்தையும் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸிபிட் P1 கன்ஃபார்ம் த வெஹிக்கிள் லோன். அதாவது எக்ஸிபிட் P1 வந்து அவங்க வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வெஹிக்கிள் லோன் வந்து இருக்குது அப்படின்றத. வெஹிக்கிள் லோன் வந்து எங்களுக்கும் அவங்களுன்றது வெஹிக்கிள் லோன் தான் இருக்குன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதர் பிஸ்னஸ் இருக்குன்றாங்க, அதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணலை. இந்த வெஹிக்கிள் லோன் பிரச்சனையில் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீஸ் பண்ணி எடுத்து போயிருக்கிறாங்க ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் டியூஸு. சரிங்களா? அந்த செக் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் வாஸ் நாட் ரிட்டர்ன்டு. வெஹிக்கிள் மட்டும் தான் சீஸ் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. அதுக்கு ஷூரிட்டிக்கு வாங்கின செக்கு அந்த அதர் டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணலைன்றதையும் முன்னாடியே எடுத்துருக்குறாங்க. ஆனால் செக் வந்து ஃபில் பண்ணலாம், அது லேட்டஸ்ட்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டவுட்டு. அதே மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷனில் வந்து கிராஸ் பண்ணுறப்ப
எனி ஆன்சர் வந்து அவருக்கு ஃபேவராக அது வாங்கலை. அதாவது அவங்க பிஸ்னஸ் இருக்குன்றாங்க, அவங்க பிஸ்னஸ் இருக்குன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ இது பண்ணுறோம் அவங்களுக்கு ஃபேவராக அப்பலண்ட்டுக்கு ஃபேவராக எந்த உங்களுக்கு கேள்வியும் அவங்களுக்கு ஆன்சரும் வாங்க முடியல. ஆனால் அந்த ட்ரையல் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது செக் வந்து இவர் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு, சிக்னேச்சர் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு, செக்கு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பேஸில் வந்து அவங்க ஒரு ஃபேக்ட்ஸ்குள்ளே போகாமல் இந்த பேஸில் வந்து அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அப்பலட் கோர்ட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேக்ட்ஸ்குள்ளே போயிருக்கிறாங்க. அவங்க ஃபேக்ட்ஸை போய் பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் இந்த ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்களா அவங்க டிஃபென்ஸ் எடுத்திருக்கிறதையும் அந்த டிஃபென்ஸில் என்ன பாயிண்ட் எடுத்திருக்கிறதையும் பார்த்து அந்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் வந்து இந்த இவரை வந்து அக்விட்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்பலட் கோர்ட் வந்து ரைட் டிசிஷன் எடுத்து தான் வந்து அந்த கோர்ட் ஃபில் பண்ணுறாங்க. அதேமாதிரி அபெக்ஸ் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு அப்பீல் அகெயின்ஸ்ட் அக்யூட்டில் போகிறப்ப கவனமாக இருக்கணும். அதாவது தேவையில்லாமல் அனாவசியமாக உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில், இதில் தவறு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த தீர்ப்புக்குள்ளே நீங்கள் போய் தலையிடணும். அது இல்லாத பட்சத்தில் அந்த தீர்ப்பில் நீங்கள் தலையிட தேவையில்லை அப்படின்ற திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அப்படி தவறு இருக்க மாதிரி தெரியல. ப்ராமிசரி நோட்டு கொடுத்துருக்கேன்றாங்க. ப்ராமிசரி நோட்டில் வந்து விட்னஸ் வந்து சைன் பண்ணவே இல்லை. அதே மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு 25% இன்ட்ரெஸ்ட் வச்சாலுமே உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 1,25,000 தான் வரும். ஆனால் இவங்க 1,70,000 என்ன கணக்கில் அப்படி அவ்வளோ அமௌண்ட்டு கொண்டு வந்திருக்காங்கன்றதே தெரியல. ரோயல் அப்பலட் கோர்ட் வழங்கின தீர்ப்பு வந்து கரெக்டான தீர்ப்புன்ற இந்த கோர்ட் ஃபீல் பண்ணி ஸோ இவங்களுக்கு இந்த அப்பீலை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்பாண்டன்ட் லோயர் அப்பீலர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து இந்த கேஸ் வந்து இதோட முடியுது. மேலும் அந்த தீர்ப்பை பற்றிய டீட்டெயில்ஸு, அந்த அப்பீல் நம்பர், அந்த எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க எடுத்து பார்த்துக்கோங்க. இது தீர்ப்பு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் ஒரு தடவை தனியாக நீங்கள் படித்து பார்த்து அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பை நீதிமன்றத்தில் சர்க்குலேட் பண்ணுறதுனால பண்ணுங்கள். இது போல் நான் படிக்கிற அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.